வந்து 10 வயதுக்குள்ள குழந்தைங்க நம்ம வீட்ல இருந்தா, அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். அப்படிப்பட்ட குழந்தைகள் அந்த வயசுல உள்ள குழந்தைங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி நமக்குள்ள இருக்க கணவர் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாட, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க முன்னாடி நம்ம காமிச்சுக்க கூடாதுங்க. கருத்து வேறுபாடு இல்லாம, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, சண்டை சச்சரவு இல்லாம எந்த கணவர் மனைவியும் உலகத்துல இல்ல. ஆனா, அத இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிட்ஸ் குழந்தைங்க முன்னாடி நம்ம காட்டாம இருக்கிறது தான் கான்ஷியஸ் பேரண்டிங்ல ஹெல்தி பேரண்டிங்க கன்வெர்ட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம கையில தாங்க இருக்கு அது. அந்த பிஞ்சு மனசுல ரிப்பீட்டடா அப்பா, அம்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அத அந்த குழந்தை பார்த்து, பார்த்து, பார்த்து வளரும்போது, கொஞ்சம் பெரிய குழந்தை ஆகும்போது, அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மளையும் அறியாம அந்த குழந்தைங்கள அந்த மாரி ஒரு கண்டிஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, கண்டிப்பா குழந்தைங்க முன்னாடி நம்மளுடைய கருத்து வேறுபாடையோ, சண்டையவோ போடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு இல்லையா? பிரேக்ஃபாஸ்ட்க்குன்னு ஒரு டைம், லஞ்சுக்குன்னு ஒரு டைம், ஸ்கூல் ஒரு டைம், ஆஃபீஸ் டைம் அந்த மாதிரி கணவர் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரி பண்ணிக்கிறதுக்கோ, அல்லது சண்டை போடுறதுக்கோ, சண்டை போட்டாலும் தப்பு இல்ல. சண்டை போடுறதுக்கோ, சண்டை போட்டு சரி பண்ணிக்கிறதுக்கோ, ஒரு டைம் அலாட் பண்ணுங்க. ஃபிக்ஸட் டைம் வச்சுக்கங்க. அந்த டயத்துல உங்களுடைய கருத்து வேறுபாடுகள நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிட்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு 9:00 போனா ஈவினிங் 3:00 வராங்க இல்லையா? அந்த டைம்ல ஏதோ ஒரு டைம் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கிற டயத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆரம்பத்துல இது கஷ்டமா இருக்கும். ஆனா பழக பழக நமக்கே அதனால நெறைய பெனிஃபிட் இருக்கும். த்ரூ அவுட் அவர் லைஃப் நம்ம இதே மாரி பழகிட்டோம்னா, குழந்தைங்க முன்னாடி மட்டும் இல்ல, அடுத்தவங்க முன்னாடி நம்ம சண்டை போடுறது குறைஞ்சிரும். அதுவும் இல்லாம இந்த சமயத்துல கோவம் வருது. நான் அத ஹோல்டு பண்ணி, போஸ்ட்பான் பண்ணி, குழந்தை இல்லாதப்ப நாம டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா அங்க சண்டை போடுற இருந்தது அந்த கோவத்தோட வீரியம் குறைஞ்சனால, அதிகமா விரிசல்கள் வராது கணவர் மனைவிக்குள்ள. இந்த மாதிரி பல நன்மைகள் இதுல இருக்கு. அதனால குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாம, நமக்கான டைம் ஒதுக்கி, டிஸ்கஷனா அத எடுத்துட்டு வந்து, சண்டையா இருந்தாலும் பரவால்ல, டிஸ்கஷனா இருந்தாலும் பரவால்ல. அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி, அந்த நேரத்துல மட்டும் பண்றது, நம்ம கான்ஷியஸ் பேரண்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ஒரு குழந்தைக்கு நமக்கு குடுக்கக்கூடிய ஹெல்தி பேரண்டிங். திங்க் டிஃபரண்ட். கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமே! 11 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கான எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி அடுத்த பதிவுல பார்க்கலாம்.